என்னடி பண்ண போற? எப்படி? சூப்பர் டி கண்மணி. அப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? வா. மெதுவா கண்மணி, மெதுவா. நில்லு நில்லு. புனிதா, இப்ப எதுக்கு கண்மணி கண்ணை மூடிக்கிட்டு வரா? ஏதாவது சீன் போடத்தான். ஆமாப்பா, எனக்கும் அதே தான் தோணுது. அப்படி 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 நில்லு. ஏ கண்மணி, இப்ப எது கண்ண மூடிட்டு வந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, இன்னைக்கு கண்மணி எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ண போறாள்ல, அதான். சரி, அதுக்கும் கண்ண மூடிட்டு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்லங்க, இன்னைக்கு எல்லாம் பாசிட்டிவா நடக்கணும். அதுக்கு ஒரு நல்ல முகராசியான மகராசி முகத்துல முழிக்கணும். சரியா சொன்னமா? முதலிய சொல்லியிருந்தா ராசத்திய வர சொல்லியிருப்பேன்ல. பாத்தியா கிழத்துக்கு நக்கல. இருக்கட்டும், ஒரு நாள் சோத்துல விஷத்தை வச்சிரு. அண்ணி, நல்ல முகத்துல முழிக்கணும் தான். ஆனா தப்பை தவறி கண்ணாடி எல்லாம் பாத்துரல. பார்த்தா இன்னைக்கு விளங்காம போயிடும். ஹலோ, இந்த கிண்டல் எல்லாம் நிறுத்துறீங்களா? நான் எதுக்கு ராசாத்தி முகத்துல முழிக்கணும்? எல்லாரையும் விட ஏன் இந்த ஊர்லயே அதிர்ஷ்டமும் அழகும் நிறைஞ்ச என் அத்தை இருக்கும்போது நான் யார தேடி அலையணும்? நான் கண்ணை மூடிட்டு வந்ததே எங்க அத்தை முகத்துல முழிக்கணும்னு தான். அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க? ஐயோ பாவம், நீ உனக்கு விஷயமே தெரியாதா? எலெக்ஷன் விஷயமா ஒரு முக்கியமான ஆளை பாக்கணும்னு சொல்லிட்டு அக்கா காலையிலே சென்னை கிளம்பி போயிட்டாங்க. என்னது, அத்தை இல்லையா? ஆமா அண்ணி, பேசாம உங்க அம்மா முகத்துல முழிங்க, அமோகமா இருக்கும். அந்த கோண வாய்க்கு கொழுப்ப பாத்தியா? என்னையே கலாய்க்குது. ஐயோமா, அதை விடு. இப்போ எல்லார் முன்னாடியும் பல்ப் வாங்கி நிக்கிறோமே, அதுக்கு ஏதாவது பண்ணு, இல்லன்னா மானமே போகும். இரு இரு யோசிக்கிறேன். ஏ கண்மணி, அதான் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியாச்சு இல்ல, இன்னையா சீன் போட்டுட்டு இருக்க? கண்ணை தோற. மாப்பிள அவசரப்படாதீங்க மாப்பிள. மூலவர் இல்லன்னா என்ன, உற்சவரை வச்சு முடிச்சிடலாம். கண்மணி, நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். கண்மணி, இப்ப கண்ணை திறந்து பாரு. எப்படி ஆசத்திட்டம் பாத்தியா? சூப்பர்மா. எப்படியோ அத்தை முகத்துல முடிச்சிட்டேன். இன்னைக்கு நாமினேஷன் நல்லபடியா நடக்கும். சரி சரி, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. போ. சரி. அக்கா கிட்ட இந்த மாதிரி டிராமா போட்டு பேர் வாங்கணும்னு வந்திருக்குதுங்க. ஆனா அக்கா ஊர்ல இல்லையா, அசிங்கப்பட்டாச்சுன்னு போட்டோ வச்சுட்டு சமாளிச்சுட்டு போதுங்க. இவங்க சரியான ஃப்ராடுங்க சித்தி. செட் தோசை மாதிரி அம்மாவும் மகளும் ஒண்ணு சேர்ந்திருக்குங்க பாருங்க. அதெல்லாம் விட எனக்கு என்ன கவலைன்னா, மரகதம் போட்டோல கண்மணி முழிச்சிருக்கா. என்ன கதையா? என்னப்பா, அம்மா இல்லங்கிற தைரியமா? அதுக்கு இல்லம்மா,
அனுபவிச்சிட்டேன். பல நாள் அவன் முகத்துல முழிச்ச அனுபவத்துல சொல்றேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். நேத்து நைட் இனியன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. குட் மார்னிங் மேடம். மார்னிங் மேடம். அசோக். எஸ் மேடம். சந்தான லட்சுமி. எஸ் மேடம். நேத்து நைட் இனியன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அது விஷயமா போயிட்டு வந்துருவோம். கிளம்புங்க. ராசாத்தி, நீ நாமினேஷனை நல்லபடியா முடிச்சு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதுக்கு என்னோட ஆசீர்வாதங்கள். தேங்க்ஸ் அண்ணி. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? ரசதி, எப்பவுமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியா மாறும். அண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எப்பவும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டுமா. தேங்க்ஸ் அண்ணா. அத்தை, நீங்க எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத பார்த்தா என் காலையும் வந்து விழுந்துருவீங்க போல இருக்கே. பட் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க வேண்டாம். சரி 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 சரிங்க. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் ராசாத்தி. தேங்க்ஸ் மாமா. ராசாத்தி, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல அண்ணி. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டேன். ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல தானே வருத்தப்படுற. பாரி மாமா, மங்க அத்தை நேர்ல ஆசீர்வாதம் வாங்கலனாலும் அவங்க எப்பவும் நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, நேசமணி மாமா, குமர மாமாலாம் நான் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா மரகத அத்தை, ஏன் மரகத அத்தை எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஜென்மத்துல என்ன ஆசீர்வாதம் பண்ணவே மாட்டாங்கல்ல. இங்க பாரு, இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலன்னா என்ன, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அத்தை, உங்க விருப்பத்தை மீறியும் நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா அது என்னோட சுயநலமே இல்ல. இந்த சேர்மன் பதவியும் எனக்கு கிடைக்கணும்னு ஆசை இல்ல. சேர்மன் பதவியை யூஸ் பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் காலடி எடுத்து வைக்க போறேன். இதுல நான் ஜெயிச்சு இந்த ஊர் மக்களுக்கு செய்யற சேவையில கிடைக்கிற அத்தனை பாராட்டும் பெருமையும் உங்களை தான் செய்யறோம். அப்படி எனக்கு கிடைக்கிற பெருமையை பார்த்து நான் எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சு நீங்க என்ன ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, நானும் மாமாவும் உங்க அன்புக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கோம். சீக்கிரமே எங்க 2 பேரையும் நம்ம குடும்பத்தோட ஏத்துப்பீங்கன்னு நம்புறோம். உங்க மனசு மாறி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா பெரிய வீட்டுல இருக்கணும். இதுதான் என்னோட ஆசையும் வேண்டுதலும். ராசாத்தி, நீ நினைக்கிற மாதிரியே உன் அத்தை மனசு சீக்கிரமாவே மாறும். சரியா? இதுவே உங்க ஆசீர்வாதமா நினைச்சு நான் நாமினேஷனுக்கு கிளம்புறேன் அத்தை. ராசாத்தி, நீ கவலைப்படாம போமா. உனக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும்.
இந்தாங்க வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, நீங்க கேட்ட காசுக்கு மேலேயே கொடுத்திருக்கேன். சொதப்பாம சரியா வாசிக்கணும். சரியா என் பொண்ணு வாசப்படியில காலடி எடுத்து வைக்கும்போது வாசிக்க ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு என் பொண்ணு சேர்மன் எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ண போறா. அதான் சும்மா அப்படியே கெத்தா போகணும். வாசிச்சு அசத்திடணும். புரியுதா? இருங்க வரேன். கண்மணி, கண்மணி, ஐயோ அவ மாடியில இருக்காளா? அவசரத்துல என்ன பண்றன்னே தெரியல. கண்மணி, இந்த அம்மா இப்பவே தலகால் புரியாம நடக்குது. கண்மணி நீ மட்டும் சேர்மன் ஆயிட்டா இந்த அம்மா அலப்பற தாங்கவே முடியாது. சேர்மன் ஆனா தானே ராசாத்திக்கு முன்னாடி இவ டெபாசிட் கூட வாங்க மாட்டா. நீ வேணா பாத்துட்டே இரு, படு கேவலமா தோக்குறாளா இல்லையான்னு. கண்மணி, கண்மணி, ஐயோ என் பொண்ணோட ஸ்டைலே ஸ்டைலு தான். கண்மணி, இப்பவே நீ சேர்மன் ஆன மாதிரி இருக்க. வா 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 போலாம். நான் சொன்னேன்ல. ஏ கண்மணி, என்ன வீட்டுக்குள்ளேயே கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இருக்க? கண்ணு முன்னு தெரியாம எங்கன்னா கீழே கீழே விழுந்துட போற. முதல்ல கிளாஸ் கைட்டு. என்ன ஆளு நீங்க? நம்ம பொண்டாட்டி ஸ்டைலா அழகா இருக்காளேன்னு பெருமைப்படாம இப்படி இரிட்டேட் பண்றீங்களே. ஏய், அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? ஐயோ மாப்பிள, என் பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் கம்பீரத்துக்கும் பல பேர் பொறுமுற மாதிரி தெரியுது. கண்ட கண்ட கண்ணெல்லாம் பட்டா திருஷ்டி ஆயிடும். இரு கண்மணி, திரும்ப. ஊரு கண்ணு, வரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் ஒழியட்டும். அப்பா எவ்வளோ திருஷ்டி உனக்கு. அவளை ஓவரா உசுப்பேத்தி விடுறதே நீங்க தான். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன மாப்பிள பேசாம இருக்க சொல்றீங்க? இன்னைக்கு உங்க பொண்டாட்டி சேர்மன் எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ண போறா. ஒரு சேர்மன் புருஷனா நீங்க பெருமைப்பட வேண்டாமா? முதல்ல ஒழுங்கா நாமினேஷனை தப்பு இல்லாம பண்ண பாருங்க. அப்புறமா 2 பேரும் வந்து பேசுங்க, சரியா? மா, இவர்கிட்ட எதுக்கு வாய் கொடுத்துட்டு இருக்க? வா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஏமா, நீ போலீஸ் பந்தோபஸ்து ஏதாவது சொல்லிருந்த? இல்லையடி. ஒருவேளை நீ எப்படியும் சேர்மன் ஆயிடுவேன்னு தெரிஞ்சு இப்பவே காக்கா பிடிக்க வந்திருக்காங்க போல. நீ வேற வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட. இங்க கண்மணிங்கிறது யாரு? இவதான் கண்மணி, என் பொண்ணு. சேர்மன் ஆக போறான்னு வாழ்த்து சொல்ல வந்தீங்களா? வாழ்த்து சொல்லவா? வாய முடுமா. என் ஒய்ஃப் தாங்க. என்ன விஷயம் மேடம்? உங்க மனைவி மேல ஆள் கடத்தல் கேஸ் பதிவாயிருக்கு. அதனால உங்க மனைவி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, சேர்மனுக்கு நிக்கிற ராசாத்திய மருதுங்கிற ஆளை வச்சு உங்க பொண்டாட்டி திட்டமிட்டு கடத்திருக்காங்க. ஆனா போதையில ஆளை மாத்தி ராசாத்திக்கு பதிலா உங்க அண்ணி பொண்ணிய கடத்தி வச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க. அடி பாவி. ஏய், என்னடி இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர், சம்பந்தம் இல்லாம ஏன் இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு மருதன்லாம் யாரையும் தெரியாது. இது பாருமா, உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீயா ஒழுக்கமா வந்த நல்லது, இல்ல வேற மாதிரி கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர் அம்மா, என் பொண்ணு சேர்மன் ஆகுறது பிடிக்காம யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? யாரோ ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கலமா. அந்த ராசாத்தியோட புருஷன் இனியன் தான் உங்க பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு.
இனியனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா? அப்ப இவ பண்ணிருப்பா. என்ன நீங்க இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க தம்பி அவர் பொண்டாட்டி ராசாத்தி ஜெயிக்க நான் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு என் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அத நம்பிட்டு நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. இனியனெல்லாம் அந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான். அவன் ஒண்ணு அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. ஆமா, இனி அவ்வளவு சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போக மாட்டானே. அதுவும் இல்லாம அவன் நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படியாப்பட்ட இனியனே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா? நிச்சயமா நீ பண்ணிருப்படி. மேடம், நீங்க இவளை கூட்டிட்டு போங்க. ஏமா வாமா. இன்ஸ்பெக்டர், இது அரசியல் பழி வாங்குற நடவடிக்கை. என் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில அவங்க பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதை ஏத்துக்க முடியாது. என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஆதாரம் வேணும், தெரியும்ல? சூப்பர். இப்ப என்ன பண்ணுவீங்க? ஆதாரம் வேணும்ல? ஆதாரம் என்ன? உன் பொண்ணை பத்தின முழு வாக்குமூலமே கொடுத்திருக்கா மருது. இனி எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மருதுவ கையோட கூட்டிட்டு வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மருது நீ சொல்லிதான் எல்லாம் பண்ணுனன்னு ஒத்துக்கிட்டான். இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து வாச்சிருக்காங்க. வாமா. ஐயோ மாப்பிள, நீங்களாச்சும் சொல்லுங்க மாப்பிள. என் பொண்ணு ஒரு தப்பும் பண்ணல. நீங்களாச்சும் சொல்லுங்க மாப்பிள. இங்க பாருங்க அத்தை, உங்க பொண்ணு என்ன சொன்னாலும் திருந்தாது. இந்த மாதிரி பட்டாதான் புத்தி வரும். இன்ஸ்பெக்டர், கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு வா. அம்மா, ஐயோ வேண்டாம்மா, சொன்னா கேளுங்க. அம்மா, அவ எதுவும் பண்ணலமா. ஐயோ கண்மணி, என்னமா இதெல்லாம்? நீங்க வேற. கண்மணி, ஐயோ நிறுத்துங்க. வாங்க. கண்மணி, இன்ஸ்பெக்டர்மா, எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர இன்ஸ்பெக்டர்மா. என் பொண்ணை விட்டுருங்கம்மா. மரியாதையா போயிடு. வயசானவனு கூட பார்க்க மாட்டேன். பல்ல பேத்துருவேன். அம்மா, என்ன? ஐயோ கண்மணி, மாப்பிள அவளை காப்பாத்துங்க மாப்பிள. சம்மந்திமா, சொல்லுங்களேன் கொஞ்சம். புனிதா, சொல்லுமா. சம்மந்தி, என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் பேசி நீங்க அவளை வெளியில கூட்டிட்டு வாங்களேன். எதுக்காக? கண்மணி எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணோம்? அப்பா, சும்மா அரெஸ்ட் பண்ணுவாங்களாப்பா? கண்மணி மருதுன்ற ரவுடியோட சேர்ந்து ராசாத்தியை கடத்தி கொடுமை பண்ண திட்டம் போட்டிருக்கா. அவங்க ராசாத்திக்கு பதிலா பொன்னிய மாத்தி கடத்தி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதான் இனியும் கோவமாயி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். என்ன ஜென்மம் இது? ரவுடி மாதிரி ஆளா கடத்துறது, அது இது. இந்த வீட்டு மருமக மாதிரி நடந்துக்கிறது இல்ல. இதுல வெக்கமே இல்லாம உங்க பொண்ணை வெளியே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றீங்க. சம்மந்தி, என் பொண்ணு தப்பே பண்ணிருந்தாலும் இந்த வீட்டு மருமக இல்லையா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. உங்க பொண்ணு உள்ள இருந்து அனுபவிக்கும், அப்பதான் புத்தி வரும். நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கண்மணிக்கெல்லாம் இறக்கப்படவே கூடாது. நல்லா அனுபவிக்கட்டும். சின்ன சம்மந்தி, நீங்களாவது மனசு இறங்குங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்மணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, பெரிய வீட்டு மருமகளை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுன்னு தானே சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தானே அசிங்கம். மரகத சம்மதி மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருப்பாங்களா? அண்ணே, அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. அட சும்மா இருப்பாரு, இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஆமா மாமா, எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு அக்காவோட பேரை வச்சு தப்பிச்சுக்கிறத இந்த வாட்டி சரியா சிக்கினாங்க. மங்க, கண்மணி தப்பே பண்ணியிருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக. அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இனியும் ஒரு வார்த்தை நம்ம கிட்ட கேட்டுக்கலாம்ல. ஏன் இப்படி அவசரப்பட்டானே தெரியல. சித்தப்பா, அண்ணனும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து பாப்பாரு. ஐயோ, என் பொண்ணை காப்பாத்த யாருமே இல்லையா? இப்படி அனாதையா தவிக்க விட்டுட்டாங்களே. இப்படி புலம்பாம நீங்க இப்ப ஸ்டேஷனுக்கு போங்க. நான் வக்கீல்கிட்ட பேசிட்டு இப்ப பின்னாடியே வரேன். உங்களுக்கு புண்ணியமா போகும். சரி போங்க. இப்ப பாரு, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? ஆமாண்ணே, கண்டிப்பா போய் தான் ஆகணும்.